தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் கடந்த நாட்களில் என்னுடைய உள்ளத்திலே பேசிக்கொண்டிருந்த ஒரு வார்த்தை, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வார்த்தை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்த காலத்திலே, அவருடைய ஊழியத்தின் தொடக்கத்திலே, அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே அவர் எவ்விதமாக தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்து தன்னுடைய வல்லமையை கொண்டும் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டும் தேவனுடைய ஆலயமாகிய எருசலேம் தேவாலயத்திலே அனைவரும் வியாபாரங்களை செய்து கொண்டிருந்த பொழுது அவர்களை எவ்விதமாக விரட்டி அடித்து அவர்களுடைய காசு பலகைகளை புரட்டி தள்ளி தேவன் தன்னுடைய வீட்டை எவ்விதமாக சுத்திகரித்து இந்த வார்த்தையை சொன்னார் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் யாவரும் நன்றாக அறிந்து கொள்ளுவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நன்றாக அறிந்திருந்த பொழுதிலும், ஆண்டவர் எவ்விதமாக தன்னுடைய ஆலயத்தை சுத்திகரித்தார் என்கிறதை குறித்து நாம் எல்லாரும் தெரிந்திருந்த பொழுதிலும், இன்றைக்கு இந்த பூமியிலே இருக்கிறது ஆண்டவருடைய திருச்சபை. ஆண்டவருடைய திருச்சபை அவருடைய ஆலயமாக இருந்து இன்றைக்கு பூமியிலே கர்த்தருடைய நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் அவருடைய திருச்சபையை தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்காக இந்த பூமியிலே உருவாக்கியிருந்த பொழுதிலும், இன்றைக்கு இருக்கின்றதான தேவனுடைய திருச்சபைகள் நிதி நிறுவனங்களைப் போல செயல்படுகிறதையும், எவ்விதமாக தேவனுடைய திருச்சபைகளை பயன்படுத்தி இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வளர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவருடைய திருச்சபையை இன்றைக்கு ஒரு பொருளாதார நிறுவனத்தை போல இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எப்படி தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொன்று அவருடைய திருச்சபையை சுத்திகரித்து அவருடைய திருச்சபையிலே ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு நல்ல உண்மை தன்மையையும் கொண்டு வந்ததை போல, இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகின்ற இந்த காலங்களிலே அவருடைய திருச்சபையானது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு திருச்சபையாக, அவருடைய திருச்சபையானது ஒரு நிதி நிறுவனத்தை போல செயல்படாதபடிக்கு தேவனுடைய திருச்சபைகளை வழிநடத்துகின்ற தேவ ஊழியர்களும் தேவனுடைய திருச்சபையில் இருக்கின்ற தேவ பிள்ளைகளும் நம்முடைய ஆண்டவருடைய வீட்டை ஒரு ஜெப வீடாக நாங்கள் இந்த நாட்களிலே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வீடு என்று சொல்லும் பொழுது நம் எல்லாருடைய உள்ளத்திலும் தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகப்பட வேண்டிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உணர்ந்து கொண்டு மிகவும் ஜாக்கிரதையாக மிகவும் கவனமாக ஆண்டவருடைய ஆலயத்திலே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் தேவன் மீது பக்தி கொள்ளுகிறதற்கும் ஆண்டவருடைய திருச்சபையை பயன்படுத்துகிறது உங்களுக்கு மிகவும் நல்லது என்பதை இந்த காலை பொழுதிலே என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த வார்த்தையை உங்களுடைய மனதிலே பதித்து கொண்டு கர்த்தருடைய வீட்டை ஒரு ஜெப வீடாக, ஆண்டவருடைய வீட்டை மற்ற மக்களுடைய மனதிலே தேவனை குறித்த பக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் உருவாக்கி கொள்ளுகிறது மிகவும் நல்ல காரியமாக இருக்கின்றது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கின்ற நீங்கள் உங்களுடைய மனதிலே ஆண்டவருடைய திருச்சபையினுடைய ஒரே நோக்கம், அவர் வருகின்ற பொழுது புத்தியுள்ள மணவாட்டிகள்
திருச்சபையிலே உருவாக வேண்டும். அவர் வருகின்ற நேரத்திலே ஆண்டவருடைய திருச்சபை ஏதோ ஒரு நிதி நிறுவனத்தை போல அது செயல்படுகின்ற ஒரு அமைப்பாக, ஒரு இடமாக அது காணப்படக்கூடாது. அதிலே தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏதோ நம்முடைய சரீர பிரகாரமான, உலக பிரகாரமான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக ஆண்டவருடைய திருச்சபையை நீங்கள் நினைத்து கொள்ளாதபடிக்கு, ஆண்டவருடைய திருச்சபை இந்த உலகத்திலே இருந்து நம்மை வேறு பிரித்து, இந்த உலகத்தின் வழிகளிலே இருந்து நம்மை சீர்படுத்தி, அவருடைய வருகையிலே, அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நம்மை கொண்டு போகக்கூடிய தேவனுடைய வாசஸ்தலமாக அவருடைய திருச்சபை இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு, இந்த நாட்களிலே என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்கின்ற கர்த்தருடைய அந்த சத்தம் உங்களுடைய மனதிலே கேட்கும்படியாக உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராக திசை திருப்பி, ஆண்டவரே, எவ்விதமாக உம்முடைய திருச்சபையை நான் வழிநடத்த வேண்டும், உம்முடைய திருச்சபையை எவ்விதமாக நீர் வரும் பொழுது ஒரு புத்தியுள்ள மணவாட்டி திருச்சபையை போல காத்துக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே வளர்த்து கொண்டு, ஆண்டவருடைய திருச்சபையிலே மக்களை தேவன் மீது பக்தி கொண்ட மக்களாக உருவாக்குவதிலும், தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு திருச்சபையாகவும் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவருடைய திருச்சபையை உருவாக்குங்கள். தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் ஆண்டவருடைய திருச்சபையை ஒரு நிதி நிறுவனத்தை போல நீங்கள் அதை பயன்படுத்தாதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதையாக ஆண்டவருடைய சபையை காத்துக்கொள்ளுங்கள். சில வேளையிலே தனிப்பட்ட விதமாகவும் குழுக்களாகவும் நாங்கள் இணைந்து ஆண்டவருடைய திருச்சபையை ஒரு நிதி சேர்க்கின்ற இடத்தை போல இன்றைக்கு நாங்கள் அவைகளை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆகவே தேவனுடைய இருதயம் துக்கப்படாதபடிக்கு, தேவனுடைய இருதயம் எப்பொழுதும் உங்கள் மேலே இரக்கமுள்ளதாக இருக்கத்தக்கதாக, எப்பொழுதும் தேவன் உங்களை போஷித்து வழிநடத்தக்கூடிய விதமாக நீங்கள் ஆண்டவருடைய திருச்சபையை அவருடைய ஒரு ஜெப வீடாக மறுபடியும் உருவாக்கக்கூடிய அந்த தன்மையை உங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சபையானது எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல சிறந்த ஒரு ஜெப வீடாக மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியர்களும் உங்களுக்குள்ளே வளர்த்து கொண்டு, கடவுளுடைய ராஜ்யத்தை ஆண்டவருடைய நோக்கத்திற்காக நாங்கள் கட்டியெழுப்புவோம். எங்களுடைய சுய லாப நோக்கங்களுக்காக ஆண்டவருடைய திருச்சபையை கட்டி எழுப்பாதபடிக்கு நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் என்கிறதை இந்த காலத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, அது ஒரு நிதி நிறுவனம் அல்ல, அது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி கிடையாது, அது ஆண்டவர் மீது பக்தி கொண்ட மக்கள் கூடுகிற இடமாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மக்கள் கூடுகிற இடமாக, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற மக்கள் கூடுகிற இடமாக ஆண்டவருடைய திருச்சபையை நாங்கள் மாற்றி அமைப்போம். நிச்சயமாக வரப்போகிற காலத்திலே நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லுகின்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவருடைய திருச்சபை அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு திருச்சபையாக ஆண்டவருடைய திருச்சபையை நாங்கள் கட்டி எழுப்புவோம். திருச்சபையில் இருக்கின்ற தேவ மக்களும் நம்முடைய திருச்சபைகள் எவ்விதமாக எந்த நோக்கத்தோடு கூட அது கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற உணர்வை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, ஆண்டவருடைய திருச்சபையிலே தேவனை நம்புகிறவர்களாய், அவரை விசுவாசிக்கிறவர்களாய், அவர் மேலே பக்தி கொண்டவர்களாக வாழுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து வரப்போகிற காலங்களிலே நீங்கள் தேவன் மேலே ஒரு நல்ல விசுவாசத்தோடு, நல்ல நம்பிக்கையோடு
அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற மக்களாக கர்த்தர் உங்களை மாற்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.